ஹாஸ்பிட்டலுக்கு ஜெனரல் செக்கப்புக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு 18 வயசு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம மூவியோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இவனுடைய பேரை நடுவுல எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதனால இவனுடைய பேரை நம்ம கடைசியா தான் தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் இப்போதைக்கு ஹீரோனி சொல்லி கண்டினியூ பண்ணிப்போம். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ என்ன பண்றான், தன்னோட டோக்கன் கையில வச்சுக்கிட்டு நம்ம எப்ப கூப்பிடுவாங்க சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவன் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு டைரி கீழே கிடக்கிறத பாத்துருப்பான். அதனால இவன் போயிட்டு அந்த டைரி எடுத்து பார்க்கறோம். இது யாருக்குமே தெரியல, யாருக்கும் தெரிஞ்சா நம்ம கொடுத்துடலாம் சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேஜ் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவனுக்கு தெரிய வருது இந்த டைரி ஏதோ உங்களுக்கு பேன்கிரஸ் டிசீஸ் இருக்கு, அது மூலமா அவங்க சீக்கிரமா சாக போறாங்க. இப்படி இவன் அதை திருப்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல பின்னாடி ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. யாருடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம மூவியோட ஹீரோயின். இவனுடைய பேரு சக்குரா. அது மட்டும் இல்லாம இவன் நம்ம ஹீரோடைய கிளாஸ்ல தான் படிப்பா. அதனால இவன் என்ன கேக்குறான், அந்த டைரி என்னோடது, அந்த டைரியை கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான். உண்மையை சொல்லு, இந்த டைரி உன்னுடைய தானே, அது மட்டும் இல்லாம உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்க, உண்மையாவே உனக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான். இதனால இந்த பொண்ணு என்ன சொல்றானா, அவங்க மாதிரி வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ண போறேன், சரி உன்னுடைய அட்வைஸ் எனக்கு கொடுத்துருப்போம், நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட கண்டுக்காம என் வேலை முடிய வழி உண்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். இப்படி இவன் போறத பார்த்ததும் என்னடா மத்தவங்க மாதிரி அட்வைஸ் பண்ணாம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கானே, யாரு சாமிவா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில என்ன ஆகுதுன்னா திரும்ப அந்த பொண்ணு மீட் பண்றான். அதாவது நம்ம ஹீரோயை மீட் பண்றான். இதனால ஹீரோ என்ன பண்றானா, ஏய் உன்னை பாத்துட்டேன், ஒரு நிமிஷம் நில்லு, உன்னை பேசணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டிட்டே இருக்கா. இப்படி என்னதான் இவன் கையை காட்டினாலும் நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றானா, இவன் கண்டுக்காம நம்ம வேற ஒரு வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியா போயிட்டு இருக்கான். இப்ப என்னதான் வேற ஒரு வழியில போனாலும் நம்ம ஹீரோயின் விடாம நானும் பின்னாடி வரும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்கால, இவனுக்கு வந்து எப்பயுமே ஒரு புத்தக குழுவா இருக்கிறதா பிடிக்கும். அதாவது 24 மணி நேரமும் முக்கிய கல்வி நடப்பாங்க அந்த மாதிரி ஒரு பையன். இதனாலவே இவருடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் இவன் பேசவே மாட்டான். எப்பயுமே எனக்கு தனிமை தான் முக்கியம், என்னைய தனிமை அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல எப்பயுமே ஒரு பிஜிஎம் போட்டுட்டு தெரியும். இப்படி என்னதான் இவன் தனிமையை விரும்பினாலும் அப்படியே இவனுக்கு நேர் எதிர இருக்கக்கூடியவதான் நம்ம ஹீரோயின். எப்பயுமே மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதனால தனிமை விரும்பக்கூடிய ஹீரோ என்ன கேட்கறானா, எதுக்கு என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும், ஏன்னா நீ மத்தவங்க மாதிரி கிடையாது, நீ ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற. இதுவே மத்தவங்க இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னுடைய டிசீஸ் பத்தி தெரிஞ்சதும் சரிமா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பரிதாபம் காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு நடுவுல நீ மட்டும் தான் என்ன பார்த்து சகஜமா பேசல. அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு எனக்கு தோணுது. அதனால நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருப்பியா, ப்ளீஸ் 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 எவ்வளவு ஃப்ரெண்ட் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு எப்பயுமே தனிமையா இருக்கிறதா பிடிக்கும். அதனால இவன் சொல்லிடுறானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி என்னதான் முடியாதுன்னு இவன் சொல்லியிருந்தாலும் இவன் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றானா, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் உன்னை எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டா தான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம என்ன பத்தின விஷயத்தை நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு சொல்லிடாத, ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே என்ன பார்த்து ரொம்பவே பரிதாபமா பார்ப்பாங்க. சோ அதனால இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து தனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா ஒரு சந்தோஷத்துல வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் நடந்து நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு நேரா போயிட்டு ஒரு லைப்ரரியில பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லைப்ரரியில நம்ம ஹீரோ என்ன பண்றானா, வந்து பார்ட் டைமா ஜாயின் பண்ணிடுறான். இதனால என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துருது. சோ அதனால இவங்க 2 பேரும் தினமும் வேலைக்கு வரும்போது இவங்களை பத்தி கொஞ்சம் விஷயங்களை மாத்தி ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் ஒரு புத்தக குழுவாச்சு, அதனால இவர்கிட்ட அதிகமா முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். அப்படிதான் ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்கறானா, உனக்கு புக் படிக்கிறதா ரொம்ப பிடிக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது நம்ம ஹீரோ இல்லப்பா எனக்கு புக் படிக்கிறதா பிடிக்காது, இந்த மாதிரி ஏதாவது மாங்கா சீரிஸ் இல்ல ஏதாச்சும் கதை புக் அது தான் படிச்சிட்டு இருப்பேன், அதெல்லாம் விட்டுட்டு இந்த லைப்ரரியில இருக்கிற மாதிரியான புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவன் சொல்றது கேட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல உன்னுடைய ஃபேமிலி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அவங்க கூட உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாம இந்த லைப்ரரியில வந்து கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்கறான். இதனால நம்ம ஹீரோவும் இருக்குது எனக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ நாளைக்கே செத்து போயிட்டா நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியாது, அதனால நீ எதுக்காக ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அது இன்னைக்கே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இப்படி இவன் சொல்றதை கேட்டதுமே இவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வச்சிருக்கக்கூடிய ஒரு டைரி எடுத்து காட்டி, பாரு எனக்கு நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்குது, அந்த பக்கெட் லிஸ்ட்ல இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்ய போறேன், அந்த விஷயத்துக்கு நீ எப்போ வர போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அது உன்னோட பக்கெட் லிஸ்ட் பா, நீ தான் போய் பண்ணணும், அதுக்கு எதுக்கு நான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் நான் நாளைக்கு நீ உயிரோட இருப்பேன் இல்லைன்னு எனக்கு தெரியாது, அதனால எப்பவே உங்க கூட வெளியில போயிட்டு ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். சோ அதனால ஒழுங்கு மரியாதை இப்பவே கிளம்பி எப்போ வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ கூட்டிட்டு வந்திருக்கானா, இவளுக்கு பேன்கிரியாஸ்ல கேன்சர் இருக்குல்ல, அதனால ஜாப்பனீஸ்ல ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதை எதை பத்தினா, மனுஷங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு பிரச்சனைனா ஆட்டோடைய உறுப்பையோ இல்லனா மாட்டோடைய உறுப்பையோ எடுத்து என்னுடைய நோயை நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை இருக்குது. அதை எல்லாத்தையும் இவன் நம்பலனாலும் அதை ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு கடைக்கு வந்திருப்பா. அப்ப இவங்களுக்கு பேன்கிரியாஸ்ல கேன்சர் இருக்கிறதுனால மாட்டோடைய பேன்கிரியாஸ் எடுத்து வச்சதும் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பேன்கிரியாஸ் எடுத்து ஜாலியா சாப்பிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா சாக போற யாரா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, இல்லனா வருத்தத்தோட யாருக்கிட்டே போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அதுக்கு பதிலா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, அதனால அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க 2 பேரும் இந்த சாப்பிட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன மார்க்கெட் ரோட்ல ஒருத்தர் என்ன பண்றாங்க, பாட்டி மார்க்கெட் வந்து சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தட்டி கேட்கற பேர்ல அந்த பையனை தப்பான இடத்துல அடிச்சிருக்கான். இப்படி அடிக்கவும் இந்த இடத்துக்கு போலீஸ் வரவும் கரெக்டா இருந்திருக்கும். சோ அதனால நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம மேல கேஸை திருப்பி விடுவாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்புறதா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி எடுத்துட்டு பேக் வேகமா இந்த இடத்துல ஓடி போயிடலாம். அப்ப இவங்க 2 பேரும் போற வழியில ஒரு காஃபி கடை வந்திருக்கும். இந்த கடையுடைய பேரு ஸ்பிரிங்கிள் முடியறத பார்த்ததும் இந்த கடையோட பேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, இப்பவே இந்த பக்கெட் லிஸ்ட் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாம காஃபி எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்காக 2 பேருமே உள்ள போயிட்டு கொஞ்சம் காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஜாலியா எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோ எப்படி வெளியில இருக்கணும் அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்டயும் அந்த அளவுக்கு நெருங்கி பழகாம அந்த உடனே நேரம் ரூமுக்கு போறான். அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் காலையில ஆயிடுது. மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எப்பயும் போல ஜாலியா ஸ்கூலுக்கு வரான். ஆனா இந்த இடத்துல எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த கிளாஸ்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவன் வந்தாலும் சரி போனாலும் சரி எல்லாருமே இவனை பார்த்து போன ஊமா போட்டான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு ஹீரோயின் கூட வெளியில சுத்தி இருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாமே இப்ப கிளாஸ்ல இருக்கக்கூடிய
எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதனால நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வரும்போது நம்ம ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவன் என்ன பண்றான், எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் போய் சுத்திட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருக்குள்ளேயே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கான், நானும் அப்படிதான், ஏன் உங்க கண்ணுக்கு ஏதாவது தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவன மீது ஒரு பையனை சூஸ் பண்ணாத, உனக்கு சப்போஸ் லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம கிளாஸ் லீடர் இருக்கால அவன லவ் பண்ணு, ஏன்னா அவன் ரொம்பவே அழகான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்றான், நேரம் நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன புக்கை கிஃப்டா கொடுத்துட்டு போறான். இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏ சூப்பர் பா, அந்த பையன் கிஃப்ட்ல தரான், அவன் லவர மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு பையன் மட்டும் தான் அந்த கிளாஸ்ல வந்து பேசுறான். இவன் நம்ம ஹீரோ மாதிரி தான், பாக்குறதுக்கு புள்ளிங்க மாதிரி இருந்ததுனால இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுலயும் ஒரு குடும்பம் என்னன்னா, நம்ம ஹீரோ கிட்ட பேச வரும்போது நம்ம ஹீரோ இவன் கிட்ட பேச மாட்டான். அது மட்டும் இல்லாம இந்த பையன் எப்பயுமே பபிள் கம் சாப்பிட்டு இருக்கிறதுனால இவன் கம்ப இதை எல்லாமே கூப்பிடுவாங்க. சோ அதனால இந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட பப்ளிக் வேணுமா வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏ கம்ம பேசாம கம்பெனி கிளம்பிடு, நான் வந்து வேலை விட்டு இருக்கேன் கிளம்புறியா அப்படின்னு சொன்னது இவன் என்ன பண்றான், ஓகே மச்சான் நீ அப்புறமா கிட்ட பேச, நானும் அப்புறமா உட்காந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் ஒரு வழி இன்னைக்கு ஸ்கூல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா இப்ப என்ன இவங்க 2 பேரும் வேலைக்கு வந்திருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஆகணும், அப்படி எப்ப வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கான். இதனால இந்த கொஞ்சம் சத்தம் அதிகமானதால இது லைப்ரரி சத்தம் போடாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டிருப்பான். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையா நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம என்ன பண்ணிடலாம், சரி வா போவோம் சொல்லிட்டு இன்னைக்கு பாரடைஸ் என்ற ஒரு கேக் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. இந்த கேக் ஷாப்ல வெறும் பொண்ணு மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்க. இதுல ஒரு பையன் கூட்டிட்டு வரணும்னு இவனுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்திருக்கும். சோ அதனால இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பா. அப்ப இந்த வழியா வந்து இவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணியா, இவன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் கூட வந்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காண்டாய் கத்திட்டு இருக்கான். இதனால இவரு என்ன பண்றானா, சரி ஓகே இதெல்லாம் பெருசா கதைங்க, நான் 2 பேரும் கேக் சாப்பிடுறதுக்காக தான் இடத்துக்கு வந்திருக்கோம், நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாதுப்பா, அதனால தயவு செஞ்சு இங்க கிளம்பி அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் இடத்துல கிளம்பி பீச்சுக்கு போயிடறாங்க. இப்படி பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேட்கறானா, ஏன்பா உனக்கு தான் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குல்ல, இதை பத்தி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னாங்க, ஏன் நீ அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்டுருக்கான். நீ சொல்றதும் சரிதான், அவகிட்ட சொல்லலாம், ஆனா அவ ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பொண்ணு, அவகிட்ட எல்லாம் சொன்னா ரொம்பவே மனசு வந்து போயிடுவா. அதுக்கப்புறம் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு எவ்வளவு பரிதாபப்பட்டு இருப்பா. சோ அந்த மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு பார்வை எனக்கு தேவையில்லை. என் கூட எப்பயுமே ஜாலியா ஒரு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய உன்ன மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தேவை. ஏன்னா எனக்கு சந்தோஷமான நினைவுகள் மட்டும் இருந்தா போதும், துக்கமான நினைவுகள் வேணாம் சொல்லி நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கூட ஃப்ரெண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இப்படி நான் சந்தோஷமா இருக்கிறதுனால என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் நான் சாக போறேன் அப்படின்னு ஒரு சோதனை இருந்து வெளியே கொண்டு வந்து இருக்கிறேன். சோ இந்த விஷயத்தை எதுவுமே கேட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள லைட்டா ஒரு வழி ஏற்படுது. இதனால நம்ம ஹீரோவும் நீ உண்மையாவே சாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த கொஞ்ச நாள்ல உன் கூட என்னுடைய அப்பா அம்மா கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் முடியும் ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவையில எல்லாருமே எக்கச்சக்கமான டிப்ரெஷன் சோகம் அது இதுன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை என்னன்றது புரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் இப்ப அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயை பார்க்கும்போது ஒரு சைடு கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு சைடு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம இருந்தவனுக்கு 10 செகண்ட் வாழ்க்கை இதான்ப்பா அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. சோ அதனால நம்ம ஹீரோயின ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின கேட்கறானா, ஏப்பா நீ ரொம்பவே ஜாலியான ஒரு லைஃப் தெரியுமா, நீ மூஞ்சி உண்மை வச்சிருக்கிறதுனால உண்மை போட்ட மாதிரி இருக்க, அந்த மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு மத்தவங்க போய் பேசி பாரு, எல்லாருமே அவங்க சந்தோஷமா பேசுவாங்க. சோ அதனால நாளைக்கு வந்து ஒரு முக்கத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் வந்து ஜாலியா பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கா. இதனால இவங்க 2 பேருமே மறுநாள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதா, எப்பயும் போல எல்லா விஷயமும் நார்மலா நடந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த கம்பை இருக்காங்க, அவன் வந்து ஒரு பூமர் கொடுத்து பேசலாம் சொல்லி ட்ரை பண்ணுவான். இதனால நம்ம ஹீரோ இந்த இடத்துல பேச போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பயும் போல இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்புறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏன்னா குப்பை எல்லாத்தையுமே எல்லாரும் கொண்டு போய் வெளியில போட்டுட்டு இருக்காங்க, நீ நான் வந்துட்டு நின்று பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு உதவுறான். இதனால அந்த கம்பாயோ ஐயோ தாயே இதோட கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை வாங்கி வெளியில ஓடிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனுக்கு நம்ம ஹீரோ நிறைய சுத்தமா பிடிக்காது. அதுவும் ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுனால அதனால இவன் கண்ணாடி எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான். இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவங்கிட்ட சிரிச்ச மாதிரி பேசி ஃப்ரெண்டா சொல்லி செய்யலாம் காட்டிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ இப்பயும் கூட எதுக்கு தேவையான பேசிக்கிட்டு அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருக்கான். இதனால இன்னைக்கு நம்ம ஹீரோயின் பண்ண ட்ரெயின் எல்லாமே வீணா போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி தான் எல்லாமே வீட்டுக்கு போயிருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடாம நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தா. அது என்ன மெசேஜ்னா, நாளைக்கு லீவ் இல்ல, அதனால நாளைக்கு காலையில என்ன பண்றேன் என்ன ஸ்டேஷன்ல வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா. இதே எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ மறுநாள் காலையில ஆனதும் சரி இங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் போறோம்னு சொல்லிட்டு ஒரு புக்கை மட்டும் கையில எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கா. அது எதுக்காக நம்ம ஹீரோயின் ஒன் டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருப்பா. ஆனா இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல, அதனால வெறும் ஒரு புக்கை மட்டும் தான் எடுத்துருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம ஒன் டே ட்ரிப் தான் போறோம், அங்க போயிட்டு உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம், இப்ப நம்ம கிளம்புற வழியை பாப்போம்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல பிடிச்சி இவங்க போக வேண்டிய ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல போகும்போது நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்றான். அது இல்ல தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வெளியில போறோம்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க கூட வந்துருன்னு சொல்லி உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல ஷாக் ஆகுது. இப்படி ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான், தன்னோட டைரி எடுத்து தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன பண்ணணும், எங்க போகணுன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோடைய பேரை கேட்டிருப்பான். ஆனா நம்ம ஹீரோடைய பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அது ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும், அப்போ உங்களுடைய டைரியில் இருக்கக்கூடிய பேரை பார்த்துட்டு நான் தான் ஏதாவது பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன போலீஸ் பிடிச்சி போட்டுக்கா, அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒரு இடத்துல இவருடைய பேரை சொல்லி அந்த விஷயத்தை இந்த இடத்துல காட்டவே மாட்டாங்க. சோ அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இந்த இடத்த வந்து பார்த்துட்டு இந்த இடம் பாக்குறதுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு பொறுமையா கொண்டு வந்துருக்கான். இதனால போட்டு என்ன சொல்லிடுறாங்க, ரூம்ல அவைலபிள் கிடையாது மேம், எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கப்புள்ஸ் தான், சோ அதை யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லி தட்டு தருமாறி வந்து சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு செமையா ஷாக் ஆகுது. இதனால இன்னைக்கு நமக்கு வேற வழி இல்லப்பா, இந்த ஒரு ரூம் தான் இருக்கு, சோ நம்ம ரூமுக்கு போக சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் ஒரு உண்மை மூஞ்சி அப்புறம் ரொம்பவே கண்ணியமான ஒரு பையன். அதனால என்ன பண்றாங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வரட்டும், நம்ம பொறுமையா போய் குளிப்போம் சொல்லிட்டு புக்கை வச்சு படிச்சுட்டு உட்காந்துருப்பான். இதுல உள்ள குளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ என்ன கேட்கறானா, என்னுடைய ஃபேஸ் வாஷரை வெளில வச்சுட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் பேக்ல இருந்து எடுத்து வந்து கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். சரி ஃபேஸ் வாஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பேக் எடுத்து எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடறான். ஆனா அது என்ன விஷயத்தை
மட்டும் இந்த காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவன் எடுத்து போய் அந்த ஃபேஸ் வாஷ் எல்லாத்தையும் கொடுத்து வந்துட்டு திரும்ப உட்காந்து புக் எல்லாத்தையும் ரொம்ப சோகத்தோட படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரத்துல போய் குளிச்சு வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேரத்துல கொஞ்சம் நிக்கமா சாப்பிட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் அப்படியே விளையாட ரொம்பவே ஒரு மாதிரி தள்ளாட நிலைமைக்கு போயிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா எனக்கு இப்ப தூக்கம் வந்து போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே விழுந்துறான். அது மட்டும் இல்லாம லாஸ்டா நடந்த ட்ரூத் ஆர் டேர் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பா. இதனால நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா நீ ட்ரூத்னு சொல்லினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 3 கியூட்டான விஷயத்தை பத்தி அவன் சொல்லணும். அப்படி இல்ல டேரக்ட் சூஸ் பண்ணினா ஏன்னா இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு கட்டுல படுக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோவும் நம்ம கியூட்டான விஷயத்தை பத்தி இவகிட்ட இல்ல சொல்லணும்னா நம்ம தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சிடலாம் அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் எந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறது அப்படின்னு இருக்கான். இதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ ரசிச்சு பாத்துட்டு இருப்பான். சோ இதனால நம்ம ஹீரோயினை பெட்ல படுக்க வச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அந்த கேம் விளையாடுறாங்க. ஆனா இப்போ கூட நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிருக்கா. இதனால நம்ம ஹீரோ கிட்ட நீ ட்ரூத்னு சொன்னீங்கன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன அட்வைஸ் கொடுப்பியோ அந்த அட்வைஸை சொல்லணும். அப்படி இல்ல நீ டேரக்ட் சூஸ் பண்றீங்கன்னா என் பக்கத்துல வந்து படுத்துக்கணும். இதுல நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் ஒரு விஷயம் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக் திறந்துருப்பாங்க. அப்ப அந்த பேக்ல என்ன இருந்ததுன்னா எக்கச்சக்கமான டேப்லெட்ஸ் அப்புறம் இன்சுலின் சொல்லி நிறைய விஷயங்கள் இவனுடைய கேன்சருக்காக கூடவே கேரி பண்ணி எடுத்து வந்திருப்பான். இந்த விஷயத்தை பத்தி பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்து இருப்பான். அதனால இப்ப நம்ம ஹீரோ என்ன சூஸ் பண்றானா உனக்கு என்னால இப்போதைக்கு அட்வைஸ் கொடுக்க முடியாது ஏன்னா நீ சாப்பிடறத ஏத்துக்க முடியல. அதுக்கு பதிலா நான் டேரக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து படுத்து தூங்கிடலாம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நடந்தோம் ரெண்டு பேருமே தூக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஜாலியா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஏன்டி இந்த மாதிரி உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம யாருக்கு வெளியே இருக்க உண்மையை சொல்லி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா. இதனால நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பிடிச்சி செம்மையா காட்டுக்கிறது கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் இதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம சரி நான் வந்து ஏதோ அவங்க பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அடிக்கிட்டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்காக ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஸ்டார்டிங் வந்து நம்ம ஹீரோயின் கேட்கறானா நெக்ஸ்ட் டைம் நமக்கு லீவ் விட்டதும் வேற எங்க இன்னும் கொஞ்சம் தூரமா போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா சரி ஓகேப்பா நம்ம கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லிட்டு போலாம். இதே எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கான். இதுவே பழைய ஹீரோ கிட்ட போய் கேட்டிருந்தா அவன் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. இப்படி நம்ம சிறப்பா போயிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஹாலிடேஸ் வந்து நம்ம ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் நமக்கு இந்த டைம்ல தான் ரொம்பவே நம்ம சக்குராவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா நேரா நம்ம ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி அவளுக்கு சின்ன வயசுல ஒரு லவ் இருந்துச்சு. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் அவளை விட்டுட்டு போனதும் அவ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அழுதுகிட்டே இருந்தா. அவ அழுவது மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால நீ அவ கூட சும்மா ஒரு ஜாலியாக தான் பழகுறீனா தயவு செஞ்சு இப்பவே அவளை விட்டுட்டு போயிடு. அதை விட்டுட்டு அவளுடைய மனசுல நீ ஆழமா பதிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு போகணும்னு நினைச்ச உன் கையில இருக்கக்கூடிய புக் எப்படி இங்க கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி ஒரு நாள் எங்க தள்ளி விட்டு கொண்டுட்டு கால் தருவது கீழே விழுந்தான்னு சொல்லி கேச முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி நாட்டிட்டு பேசிட்டு போயிடலாம். ஆனா நம்ம ஹீரோ நீங்க நடந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட மைண்ட்ல எடுத்துக்காம கீழே விழுந்த புக் எடுத்துட்டு லைப்ரரி கிளம்பும் போது சாமியா மழை வர ஆரம்பிச்சிருக்கும். இதனால லைப்ரரிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஹீரோனை பார்த்து என்ன சொல்றா இன்னைக்கு பார்த்தா மழை வரணும் இன்னைக்கு மட்டும் மழை வரலன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா வெளியில போயிடலாம்ல ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோ எடுக்கும் இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதனால இன்னைக்கு ஒரு அப்பா அம்மாவும் பெரிய ஊருக்கு போறதுக்காக போயிருக்காங்க. சோ அதனால நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுல இருக்கக்கூடிய வீடியோ கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஜாலியா உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் டைம் போறது கூட தெரியாம ரொம்ப நேரம் விளையாடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் சரி ஓகேப்பா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு வீட்டுல அப்பா அம்மா தேடுவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பான். ஆனா இந்த நம்ம ஹீரோ என்ன பண்றான் டக்குனு போயிட்டு நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை இருக்குது. அதாவது என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல ஒரு பையன் கூட ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். அது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்றதுக்காக அப்படியே வந்துட்டு இருப்பா. டக்குனு என்ன பண்ணிடுறான் சிரிச்சிட்டு பயந்துட்டா பாத்தியா நான் சும்மா உங்க விளையாட்டுக்கு தான் பண்ண அப்படின்னு சொல்றோம். நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனல் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருடைய மனசுல இவள கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் இருக்கிறது விரும்பல நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தன்னோட குடி இடத்துல வீட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப இதே இடத்துல கிளாஸ் லீடர் பையன் இருப்பாங்க. அவன் என்ன பண்றானா இந்த இடத்துக்கு வந்துட்டு உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை அது மட்டும் இல்லாம சுக்குர ஒரு வீட்டுல வெளியே வந்துட்டு இருக்க உண்மை சொல்ல எதுக்காக இங்க வந்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி ஐடியா கிடையாது நான் ஜஸ்ட் அவருடைய ஃப்ரெண்ட் மட்டும் தான் அவன் என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறான். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவருடைய எக்ஸ் லவர் கிடையாது அவருடைய கஷ்ட நேரத்துல அவளை விட்டுட்டு போறதுக்கு அதனாலதான் அவளுக்கு கஷ்டப்படும் போது நான் கூட இருக்கேன்னு சொல்லி சொன்னதும் இவனுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அது வேணா நம்ம ஹீரோ விட்டுட்டு போன எக்ஸ் லவர் வேற யாருக்கு இந்த லீடர் பைப்ல தான் இப்படிதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ போட்டு அடிக்க அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் பக்கத்து விடுதானே அதனால சவுண்ட் கேட்டு என்ன நடக்குது சொல்லி பாக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவன் அடிச்சதுல நம்ம ஹீரோவுக்கு தலையில இருந்து கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும். அதை பார்த்ததுமே என்ன பண்றான் உனக்கு என்ன அவனுடைய மனசுல இவனை விட பெட்டர் நினைப்பா என்ன பாதியில விட்டுட்டு போனல அப்படியே போக வேண்டியதானே உன்னை என்னுடைய வாழ்க்கையில இருந்து எனக்கு தூக்கி எரிஞ்சிட்டேன் தயவு செஞ்சு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில கூட்ட வராது அதனால இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. இதனால கிளாஸ் லீடரும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இதே நேரத்துல இந்த இடத்துல அடி வாங்கி கிடக்கக்கூடிய நம்ம ஹீரோ என்ன கேட்கறானா உனக்கு தான் அன்பு கட்டுறதுக்கு உன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் விட்டுட்டு எதுக்காக என் கூடவே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா கேட்கறான். இதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா இவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து யூஸ்வலா பழக மாட்டாங்க ஆனா நீ மட்டும் என்னுடைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நார்மலா பழகுறேன் நார்மலா சிரிச்சேன் நார்மலா பேசுறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனை மத்தவங்க கிட்ட என்னால உணர முடியல அதனாலதான் நான் உங்களே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கன்வெர்ஸ் பண்ணிடலாம். இதனால நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க கூட சகஜமா பேச ஆரம்பிச்சிடலாம். இப்படி சகஜமா பேச ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோ மழையில் நினைச்சதுனால இவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இதை போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறான். அதனால அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி மாத்திட்டு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு போறானா நாளைல இருந்து நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம் நிறைய விஷயங்களை வாங்க போறோம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பி போயிடலாம். இப்படி சொல்லிட்டு வந்த மாதிரியே மறுநாள் காலையில ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய இடத்துக்கு போறாங்க நிறைய விஷயங்கள் செய்யறாங்க எக்கச்சக்கமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இவங்களுடைய நாட்கள் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம சக்குராவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கும். அதனால சக்குராவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சு நம்ம ஹீரோ என்ன பண்றானா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஐயோ இப்படி டான்ஸ் ஆடுறத பாத்துறானே சொல்லிட்டு ஓடி போயிட்டு பெட்ஷீட் உள்ள ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சகஜமா பேசி
பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே போர் அடிக்குதே சொல்லிட்டு திரும்ப ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே இந்த இடத்துல விளையாடும்போது நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். இதனால நம்ம ஹீரோ சரி ஓகே நான் ட்ரூத் சொல்றேன், நீ எது வேணாலும் என்ன கேளுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா. இதனால நம்ம ஹீரோ கேட்கறானா உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாழ்றதுனா என்ன, வாழ்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்படி இவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயினோ வாழ்க்கைன்றது ஒரு பையனா மாதிரி, அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உண்மையான நபர் கிடைச்சாலே போதும். அந்த வாழ்க்கைக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா பல பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை எதுவுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினை பாக்குறது வரைக்கும் நம்ம ஹீரோ தனி ஒரு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இவளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய விஷயங்களை அவன் புதுசா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா இத்தனை நாள் வரைக்கும் என் கூடவே இருந்து நிறைய விஷயங்களை எனக்காக நீ பண்ணியிருக்க, அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீ கூட என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ டக்குனு கட்டி பிடிச்சிக்கிறா. இப்படி கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம இவனுக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது. அது என்னன்னா இவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பால அவ கூட சேர்ந்துகிட்டு ட்ரிப்புக்கு போனோம். அதுவும் இவங்க 3 பேரும் ஜாலியா ஒருத்தர் மத்திய ஒருத்தர் பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ட்ரிப் போகணும்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட இடத்துல சொல்லிட்டு இருக்கா. இப்படி சொல்லிட்டு இருக்க இதே நேரத்துல இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த தைரியம் தான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் அவ்வளவு சொல்லியும் நெருங்கி வந்திருப்பேன், உன்னை நீங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல வெளியே வைக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் கல்யாணம் எடுத்து மறுநாள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்பயும் போல தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோயை பார்க்க வந்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை 2 வாரத்துக்கு இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா இந்த இடத்துல இருந்து ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஹெல்ப் மூலமா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாம வெளியில வந்திருக்கா. இப்படி வெளியில வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு போனதும் நம்ம ஹீரோ இவங்க கிட்ட என்ன கேட்கறானா சக்குரா உண்மையாவே நீ சாகலாம் போறியா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோ என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் சாகதான் போறோம், அதை நினைச்சு இப்ப நம்ம கஷ்டப்படாதா, இப்ப இருக்கக்கூடிய அந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்றேன் இல்லையா, அதனால என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க இவருக்கு இருக்கக்கூடிய கேன்சர் சொல்லி இன்னும் 2 வாரத்துல என்ன விட்டு போயிடுவல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகத்தோட சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோ நம்ம ஹீரோட நெஞ்சில கை வச்சுட்டு அப்ப நான் நிறைய நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல திடீர்னு வானத்துல ஒரு பெரிய பட்டாசு வெடிக்குது. அது எனக்கு இன்னைக்கு இவங்க ஊர்ல ஒரு பெரிய ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்குது. சோ இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இவ கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் பல வருஷங்கள் வாழ்ந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல இன்னைக்கு நான் அதிகமாக டிஸ்டன்ஸ் ஆயிடுவேன், அதனால நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு நமக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கி ஜாலியா சாப்பிடலாம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிப்பா. சோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோவும் சரி ஓகே அவனுக்கு பிடிச்ச கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச காஃபி கடைக்கு வந்து உட்கார்ந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வரவே இல்லை. இதனால இன்னைக்கு கடை சாத்திர வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சரி ஓகே அவனுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். இப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இங்க இருக்கக்கூடிய டிவில அப்பா அம்மா ஒரு நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க. அது என்ன நியூஸ்னா ஒரு 17 வயசு பொண்ணு ரோட்ல நடந்து போகும்போது ஒரு திருடனால கத்தியால குத்தி கொல்லப்பட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். சோ இந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோ வர சுத்தமா நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத சொல்ல கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஆனதும் ஸ்கூல்ல இருக்கிறவங்க அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கான ஃபீனரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஃபீனரல் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் இறந்து போன விஷயத்தை இவனால சுத்தமா நம்ப முடியல. இதனால நம்ம ஹீரோ பழைய மாதிரி மாறிட்டு யாரு கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம தன்னுடைய ரூம்குள்ளே உட்கார்ந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். பல நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா தன்னைத்தானே அவன் ஆறுதல் படுத்திக்கிட்டு ஒரு நாள் தன்னுடைய வீட்டுல கிளம்பி நேரா நம்ம சகுராவுடைய வீட்டுக்கே வந்திருக்கான். இதனால சகுராவுடைய அம்மாவும் நீ வருவது எனக்கு தெரியும்பா, அவ ஆல்ரெடி சொன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கிளம்ப வரும்போது நான் பல வருஷமா நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை அவன் மூலியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த தைரியம் கொடுத்தா. அதை இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த தைரியம் கொடுத்ததும் ஹீரோ அந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி படிக்க ஆரம்பிக்க ஸ்டார்டிங் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம எழுதி வச்சிருக்கா. ஆனா இதுக்கப்புறம் இதுல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது இல்லப்பா உங்களுக்காக பின்னாடி வேற ஒரு பக்கத்துல எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதும் அந்த ஹீரோ அந்த பக்கத்தை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கறான். அப்படி பார்த்தா இதுல இருக்கக்கூடிய எல்லா பக்கத்திலையும் ஹீரோடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் இவ கடைசியா சொல்ல வேண்டிய விஷயத்தை இதுல எழுதி வச்சிருக்கா. இதுலயும் முக்கியமா நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஹீரோவை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுல எழுதி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்கும் போது அவள் அறியாமலேயே நம்ம ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கா தன்னுடைய காதல சொல்ல முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கா. ஏன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு ஸ்பெஷலானவளா இல்லைன்னா என்ன மறக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே நான் உனக்கு ஸ்பெஷலான ஒரு பொண்ணா இருந்தா என்ன மறக்கிறது உனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனாலதான் என்னுடைய காதலை நான் இறந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். அதனால என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டது கிடையாது, நீனும் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஜாலியா சாதாரண ஒரு நேம் வச்சு தான் கூட்டிருக்கோம். இதே நேரத்துல உன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டே இருந்தேன். இப்படி நான் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உன் கூட சேர்ந்து ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது எனக்கு நேரம் கம்மியா இருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreas ஹரிசிக்கி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தன்னுடைய டெய்லியில இவருக்கான விஷயத்தை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருப்பா. சோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா நம்ம ஹீரோயின் சாவதுக்கு முன்னாடி கடையில் இருந்துகிட்டே இவன் ஒரு மெசேஜ் அனுப்பி இருப்பான். நான் உன்னை நேர்ல பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வருமா எனக்கு தெரியாது, ஆனா நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் ஹார்ட் சொல்லி இருப்பான். அதாவது இவன் மறைமுகமா இவனுடைய காதல இந்த மெசேஜ் மூலமா சொல்லி இருப்பான். சோ அதனால நம்ம ஹீரோயின் லாஸ்டா எழுதுனா இவனுடைய பேரோட இருக்கக்கூடிய அந்த pancreas என்ற வார்த்தையை கேட்டதும் நம்ம சகுராவுடைய மொபைல் போனை அவருடைய அம்மா கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவன் அனுப்பின கடைசி மெசேஜ் இவனுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. அதை அவளுமே பார்த்திருக்கான். அதனாலதான் தன்னுடைய டெய்லியில கடைசியா ஒரு தடவை கூட நம்ம ஹீரோவுடைய பேரை சொல்லாதவன் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreas ஹரிசிக்கி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா இந்த இடத்துல கதறி ஆட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றானா நம்ம சகுரா கொடுத்துட்டு போன வேலையை நிறைவேற்றதுக்காக நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பயுமே அவனுக்கு பிடிச்ச அந்த காஃபி ஸ்டோருக்கு வர சொல்றான். இப்படி இவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய டைரியை கொடுத்து படிக்க சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு இவன் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லணும்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இந்த விஷயத்தை அவனால தாங்கிக்க முடியாது அவனுக்கு நல்லாவே
நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் அவ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவளை நினைச்சு யாருமே கஷ்டப்படுறத அவ விரும்பவே இல்லை. அவ இருந்த வரைக்கும் எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷத்தையும் அன்பையை மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சா சொல்லிட்டு இருப்பா. இதனால என்ன பண்றானா, நீ என்கிட்ட இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லிடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப கோவத்தோட கிளம்பி போயிடலாம். அப்பதான் இவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நீ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறணும்னு சொல்லிருப்பாரு நம்ம ஹீரோயின். அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்ததும் ஹீரோ வேக வேகமா அவளுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு ப்ளீஸ் நீ ஃப்ரெண்டா ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். அப்ப இந்த இடத்துல ஒரு பதில் சொல்லும்போது அப்ப இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி சில மாசங்களுக்கு அப்புறம் நம்ம சக்குராவோடைய சமாதிக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ப்ரே பண்ணிட்டு இருந்ததை காட்டுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல மனசு விட்டு பேசினதால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம ஹீரோ தன்னுடைய சக்குராவுடைய ஞாபகத்தோட இந்த இடத்துல கிளம்ப போது ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்சரிஸ் அப்படின்ற மூவியை இந்த இடத்துல ஒரு சாரி